வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப. நான் அப்பவுமே அழமாட்டேன். அன்னைக்கு நானே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். ச்சே என்னடா இது! ஏன்னா கூட இந்த அமுதாவன கூட்டின்னு இருக்கோம். ஒரு இதா இங்கேயும் சுத்திட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கும். என்னை பத்தி எங்கேயுமே பின்னாடி பேசுனது கிடையாது. வெளிய வந்த பிறகு நான் பார்த்தேன். அப்படி இருக்க பொண்ணு, ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் பண்ணும்போது அமுதா ரொம்ப நேரம் இதா பேசினாங்க. சின்ன பொண்ணு தான். ஆனா வந்துட்டு நம்மள வந்துட்டு பெரியவங்க மாரி அட்வைஸ் பண்றது. சூப்பரா பண்ண, உங்க அம்மா நல்லா உன்ன வளர்த்துருக்காங்க. அது இது சொல்லும்போது நான் ஒரு மாரி கண்லாம் கலங்கிச்சு எனக்கு. பிக் பாஸே சொல்லியிருப்பாங்க. சரி அந்த மாரி பசங்கலாம் வந்து நல்லா இருக்கணும் நினைக்கும்போது, இந்த பொண்ணு எப்படி இருக்கு? கஷ்டப்படுற பொண்ணாச்சே! இதெல்லாம் வெளிய போனா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு அப்படிலாம் யோசிப்பேன். இன்னைக்கு அதுவும் வந்து நான் எனக்கு ஒரு 60 நாள்லயே 65 நாள்ல வெளிய வந்துட்டு, லியோ படத்துல பண்ணிட்டாங்க. ஆ விஜய் சார் இப்போ கூட. அடுத்தடுத்து இப்போ மிஸ்கின் சார் படம், நெறைய படங்கள் பண்றாங்கன்னும்போது, அது எனக்கு ஒரு ஹேப்பி தான். ஓகே சூப்பர். நம்ம கூட இருந்தவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்றேன் நானு. ம், ம், ம். அது மாரி நெறைய பேர் இருக்காங்க. நல்லா இது பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து அது நீங்க மீடியா லைன்ல பார்த்தீங்க. மீடியா கரெக்ட். லைன்ல எல்லாமே இருக்குங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஹேப்பி தான். அவனுங்க எல்லாமே எப்பவுமே சொல்லுவாங்க, "ஏய் இல்லடா அமுது, உன் கூட இருந்தா ஒரு வைப் தான் ம், உண்மையாவே" ம். அப்படின்னுவாங்க. அது நல்லா எனக்கு சந்தோஷம் தான். சூப்பர்ண்ணா.